வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மட்டமாகிடுச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கருவாடு மீனாகாது, கறந்த பாடு மடியேறாது. ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி. அதை இன்னைக்கு அதிமுகவுடைய எடப்பாடி பிரிவினர் இன்னைக்கு ரொம்ப கப்பி பிடிச்சுக்கிட்டாங்க. சசிகலாவை நோக்கி ஏவுகணைகளாக ஏவிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஊர் சுத்தினாலும் சரி, கருவாடு மீனாகாது, கறந்த பாடு மடியேறாது. தென்காசியிலிருந்து குற்றாலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆடி மாசம், அது என்ன கணக்கே தெரியல, சசிகலா அம்மையார் தன்னுடைய சுற்றுப்பயணம் அதிமுகவை ஒருங்கிணைக்க போகிறேன். அதை அதிமுகவிலிருந்து ஒரு குரல் வருது எடப்பாடியினுடைய அணியிலிருந்து, இது சுற்றுப்பயணம் இல்ல, சுற்றுலா பயணம். அவர் ஏதோ ஊரை சுத்தி பார்க்க போயிட்டு இருக்கிறார் சசிகலா அம்மையார், அவ்வளோ. மற்றபடி இது சுற்றுப்பயணம் கிடையாது. அதுக்கும் ஒரு விஷயம், கருவாடு மீனாகாது, கறந்தபாடு மடியேறாது. இது சுற்றுப்பயணம் இல்ல, சுற்றுலா பயணம். இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புத்தனம், ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி முன்னாடி, அதன் அடிப்படையில 10 to 19 வரைக்கும் நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. 17ஆம் தேதி நடக்காது செட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டு, தென்காசியில சசிகலா அம்மையார் புறப்படுறதுனால கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நிர்வாகிகள் யாருமே வரமாட்டோம். அந்த அளவுக்கு சசிகலாவுக்கு அங்கு ஆதரவு. எடப்பாடி கூடாரம், தென்காசி மாவட்டம், மற்ற சுற்றுப்புற இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் எல்லாமே சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களே நாங்கள் வரமாட்டோம், அதனால அங்க 17ஆம் தேதி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்த வேண்டாம். அப்புறம் அதுக்கு மேல நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 19, அநேகமா கடைசி கூட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அதன் அடிப்படையில எடப்பாடியினுடைய ஒரு விழி பிதுங்கக்கூடிய அளவுக்கு பல கட்டளைகள் அதிமுக தொண்டர்களிடம் வந்திருக்கிறது. அதாவது நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயமாக தோல்வி அடைந்ததுக்கு நம்பர் 1 காரணம் சரியான கூட்டணி இல்லை. நம்பர் 2, பணம் கொடுத்தீங்க, அதை ஒழுங்கா யாருமே பயன்படுத்தல, எல்லாம் ஆளாளுக்கு லபக்கு கபலீகரம் பண்ணிட்டாங்க. நம்பர் 3 டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் மற்றபடி சசிகலாவையும் கட்சியில் சேர்க்க வேண்டும். ஆமா, இல்லாவிட்டா கட்டாயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வி நாம் சந்திப்போம். அப்படிங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாகவும் மிக அதிகார தோரணையிலேயே பல அதிமுக நிர்வாகிகள் சொன்னதாக பல தகவல்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா என்ன சொன்னாலும் சரி, எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறார். நீ என்ன சொன்னாலும் சரி, டிடிவி, ஓபிஎஸ், மற்றபடி சசிகலா 3 பேரையும் இணைக்க மாட்டேன். அதாவது கட்சியை விட்டு நீக்கியவரை நாங்கள் இணைக்க மாட்டோம். ஆமா, தவறான பல கருத்துக்களை பரப்பப்பட்டு வருகின்றன. நீ பேசக்கூடியவர்கள் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இன்னைக்கு எடப்பாடி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, நீக்குவாங்க, அப்புறம் பின்னால சேர்த்துக்குவாங்க. திமுகவை எடுத்துக்கல, ஏகப்பட்ட பேரு குஷ்பை தவறாக பேசினார்கள், மற்றபடி அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்க சொல்லிட்டு சைதை சாதிக்கு, மற்றபடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அடிக்கிட்டே போலாம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீக்கினாங்க, அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதான். நீக்கினதான். ஆமா, மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலோடைய நாங்க சேர்க்க மாட்டோம். அது ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலுமே நாங்க சேர்க்க மாட்டோம். அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அதன் அடிப்படையில இன்னைக்கு அவங்களுக்குள்ள 9 அமைச்சர்கள் எதிர்ப்பு கொடி காட்டியிருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு கூடுதல் கவனிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய அரசியல் மாற்றம். செங்கோட்டையிலிருந்து மணியன் வரைக்கும், மற்றபடி காமராஜ், மற்ற சோன்சோ எல்லாமே 9 அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக மாஜி அமைச்சர்கள் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா எடப்பாடியை நோக்கி எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். பேசி முடித்ததுக்கு பின்னாலும் ஒப்புக்கொள்ளவில்லை எடப்பாடி. திருப்பி வருவோம்னு ஒரு கண்டிஷன் போட்டு திருப்பி வந்திருக்காங்க. இதையெல்லாம் விட டெல்டா மாவட்டத்தை சுற்றுலா பண்ணக்கூடிய சமயத்துல
காமராஜ், மற்றபடி மணியன், அப்புறம் விஜயபாஸ்கர் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டாங்க. சசிகலாவை கட்சிக்கு சேர்க்க வேண்டும். காமராஜ் சொன்னதுக்கு 2 பேரும் தலையாட்டி இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி தலையாட்டவில்லை அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல். எடப்பாடி தலையாட்டல. அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா மீண்டும் வந்தார்கள் அப்படின்னா தனக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இந்த அடிப்படையில ஓபிஎஸ் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, எனக்கு எந்த ஒரு பதவியும் தேவையில்லைப்பா, நீங்க ஆல்ரெடி ஒன்னா இருந்து திமுகவுக்கு எதிரணியா இருந்தா போதும். ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் என்ன கொள்கையில் அந்த கட்சி தொடங்கினார்களோ அந்த கொள்கைக்கு நம்ம வரணும், ஒற்றுமையா இருந்தா போதும், எனக்கு எந்த ஒரு போஸ்டும் தேவையில்லை, பதவியும் தேவையில்லை அன்னைக்கே சொல்லிட்டார். அதன் அடிப்படையில வந்து எல்லோரும் கூட்டணியாக டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் கூட்டணி வெளிப்பாடு. சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு சுற்றுலா பயணமா சுற்றுப்பயணமான்னு தெரியல, கடைசியில தான் அது தெரியும். தென்காசி குற்றாலத்திலிருந்து பிறப்பிட்டாரு. வரக்கூடிய சமயத்து ஏகப்பட்ட அவருக்கு வரவேற்பு. அதுல இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டா, அதிமுக கொடியை தன் காரில் கட்டி கொண்டு மற்றபடி அவர் வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வரவேற்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே வந்து அதிமுக தான். கொடி கருப்பு சிவப்பு, நடுவுல வந்து அண்ணா கையை நீட்டிய கொடி. அது முன்பு வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. சசிகலா உபயோகப்படுத்தக்கூடாது நீதிமன்றம் வந்து செல்லாது தடை செஞ்சுட்டாங்க. ஆனால் அதையும் மீறி, நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவர் வந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேசிய தேர்தல் ஆணையத்தினுடைய எதிர்ப்பையும் அவங்களுடைய ஒரு விஷயத்தையும் எதிர்த்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு. உண்மையிலே வந்து அது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான். சசிகலா அம்மையார் வந்து பொதுச் செயலாளர் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதையும் மீறி அவர் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது எதை நோக்கினா, என்னை வந்து நீங்க அதிமுக சேர்க்காவட்டி பரவாயில்ல, ஓபிஎஸ் அதான் சொல்றாரு. சசிகலா வந்து சொல்றாருங்க, என்னை வந்து அதிமுக சேர்த்துங்க சொல்ல கிடையாது, தொண்டர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க, தொண்டர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால வந்து நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சசிகலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில டிடிவி, ஓபிஎஸ், மற்றபடி சசிகலா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடப்பாடியோடு சேர்ந்து டோட்டலா கம்ப்ளீட்டா அதிமுக ஒருங்கிணைத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து போட்டிடுவோம். பாஜகவோட கூட்டணி அது அப்புறம். ஆனா இவங்க 3 பேரையும் சேர்க்கக்கூடிய சமயத்தை பாஜக கட்டாயமா உள்ள வந்துடும். டிடிவி, ஓபிஎஸ், மற்றபடி சசிகலாவை சேர்க்கக்கூடிய சமயத்துல பாஜக கட்டாயம் உள்ள. ஏன்னு கேட்டா அடிப்படையே பாஜக தான். பியூஷ் கோயல் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாலே வந்து கட்டளை போட்டார். ஆமா, ஒரு 6 அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக மாஜி அமைச்சர்கள் சொல்லிட்டாரு, இதுதான் விளக்கம். ஆமா, 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியா தான் போட்டிடுறோம். மற்றபடி வந்து டிடிவி, ஓபிஎஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடணும், சசிகலாத்தையும் ஒன்னா சேர்த்துடணும். ஆமா, ஆகஸ்ட் 15 தான் உங்களுக்கு கடைசி நாள். ஆமா, அதுக்குள்ள ஒரு சரியான ஒரு அறிவிப்பை சொல்லி, மற்றபடி மோடி சம்பந்தப்பட்ட வகையில எங்களுக்கு சரியான, பாஜக வகையில சரியான ஒரு கட்டளை அல்லது வந்து ஒரு அறிவிப்பு எங்களுக்கு வந்துடணும். இல்லாவிட்டால் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் ஓபன் பண்ணிடுவோம், ஒவ்வொரு ஆளா அரெஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். என்ன சொல்றீங்க ஸ்ட்ராங்கா செங்கோட்டையிலிருந்து மற்ற 6 அமைச்சர்கள் சொல்லிவிட்டதாக ஒரு தகவல். அதை வந்து எடப்பாடிகிட்ட சொல்லிட்டாரு. ஆனா அதற்கு மசியாமல் இன்னைக்கு எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாக இருந்தாலுமே கூட, வரும் காலங்களில் கட்டாயமாக அதிமுக வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்தாச்சு. ஏன்னா இந்த 10 to 19 அந்த 10 நாள் கூட்டத்திலுமே கூட மிகப்பெரிய எதிர்ப்புகள். எடப்பாடியின் வகையில யாருக்கும் ஆதரவு கிடையாது. எடப்பாடியோட கருத்துக்கு எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ஆதரவே கிடையாது. எல்லாம் வந்து கூட்டணி சரியில்லை, மற்றபடி பாமகவை சேர்க்க வேண்டும், தேமுதிக ஐஸ் ஓகே, அதை பத்தி ஒண்ணும் கிடையாது, ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க. மற்றபடி டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை சேர்த்து மொத்தமா சேர்ந்து டோட்டலா, அதாவது வந்து முன்னால ஒரு வீடியோ சொல்லியிருப்போம், இந்திய அளவுக்கு இந்திய கூட்டணி சேர்த்தாங்க பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக, மற்றபடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு ஒற்றை அணி பாஜகவை எதிர்த்தாங்க பாருங்க. அது மாதிரி வந்து தமிழகத்துல ஒற்றை அணி திமுகவை எதிர்ப்பதற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். இல்லாவிட்டு அவங்க வர காலத்து அத்தனையுமே 234 தொகுதிகளோடு வெற்றி அடைவாங்க.
அப்புறம் வரும் அனைத்து 5 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் 40க்கு 40 தான். உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதனால வந்து எல்லோருமே நம்ம ஒற்றுமையாக இணைக்கிற சமயத்துல கட்டாயமா திமுகவை எதிர்த்து நாம் போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் என்பது அதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய கருத்தை ஆழமா போட்டாச்சு. இன்னைக்கு வந்து விழி பிதுக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி, எப்படி எழுப்பது. ஆனா திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், கட்சியை விட்டு நீக்கியவை நாங்கள் நீக்க மாட்டோம், சேர்க்க மாட்டோம். கட்சியை விட்டு நீக்க நான் சேர்க்க மாட்டோம். அதுவும் குறிப்பாக டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை கட்சியில் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். சில அறிவியல் பூர்வமான சில விஷயம் சொல்லுவாங்க. சேர்க்க மாட்டேன் சொல்லக்கூடிய சமயத்தில் கட்டாயம் சேரக்கூடிய வாய்ப்பு தானாகவே வரும் அப்படிங்கிற மாதிரி. சேருங்கிறப்ப அவர் விலகுவார்கள் அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்துடைய ஒரு விஞ்ஞான கருத்து உண்டு. அதன் அடிப்படையில கட்டாயமாக டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இன்னைக்கு வந்து கூட்டணியாக சேர்ந்து சசிகலாவை வந்து ஒரு சுற்றுலா பயணம்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதன் அடிப்படையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டெல்டா மாவட்டத்தில் வந்து காமராஜர் சம்பந்தப்பட்ட மாஜி அதிமுக அமைச்சர் வந்து மிக பெரிய வரவேற்புக்கு காத்திருக்கின்றார். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்த காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட கூட்டத்துல அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில காமராஜரை தான் அனுப்பிச்சிருக்கணும் நம்ம எடப்பாடி பிரிவு, ஆனால் அனுப்பவில்லை. மணியனையும் மற்றபடி வேறு சில இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பொருந்தும்? OS மணியன், எஸ்பி வேணு. ஏன்னு கேட்ட OS மணி நாகப்பட்டினம், எஸ்பி வேணு கோயம்புத்தூர். எப்படி உட்காரும்? காவிரி நீர் சம்பந்தப்பட்டதுக்கு வந்து காமராஜர் டெல்டா மாவட்டம் சம்பந்தப்பட்ட அங்கு உள்ள மாஜி அமைச்சர், அங்குள்ள நிர்வாகி தான் அங்கு கலந்துருக்கணும். ஆனால் வந்து காமராஜரை, அதிமுக மாஜி அமைச்சர் காமராஜரை வந்து எடப்பாடி மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்தாச்சு. இப்ப காமராஜர் சம்பந்தப்பட்ட வகையில் மற்ற ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்க, கூட்டணியா நாங்கள் சசிகலாவை சந்திக்க போகின்றோம் அப்படின்னு அது ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டையும் போட்டாச்சு. அப்ப வந்து எடப்பாடி தனித்து விடப்படுவாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இங்க வந்தாச்சு. எல்லாருமே ஒன்னாயிருச்சு. 19 வரைக்கும் இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்க போகுது, 10 நாள் முடிய போகுது. 19 வரைக்குமே நடந்த 10 நாள் கூட்டத்திலேயே அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, அதிமுக மாஜி அமைச்சர்களுடைய விருப்பமும் ஒன்றா இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவருடைய விருப்பமும் ஒன்றா இருக்கு. அப்ப என்ன ஆகுது? தனித்து விடக்கூடக்கூடிய சூழலை எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கட்டாயமாக இருக்கு. இது நடக்கும் பட்சத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எடப்பாடி வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு போய்க்க வேண்டியதான். பாப்பா இல்லாவிட்டால் அவர் ஒற்றை தலைமையில அவரா ஒரு ஆளாக இருந்துட்டு போயிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு சூழல். அதன் அடிப்படையில் இரட்டையில யாருக்கு சேரும்? அதிமுக முழு விஷயமும் கட்டாயமாக வேறு நபருக்கு மாற்றப்பட்டு விடுமா? அதற்கு சட்ட சிக்கல் இருக்கா? அதெல்லாம் வந்து வரும் காலங்கள்ல கட்டாயமா பதில் தெரியும். பார்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இது நடந்தே ஆகணும். புள்ளி வச்சாச்சு. நம்ம எடப்பாடியை தவிர மற்ற எல்லாம் புள்ளி வச்சாச்சு. எடப்பாடியும் புள்ளி வச்சிருக்காரு. கட்சியை விட்டு நீக்கியவரையும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் சொல்லி பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் விட தனக்கு எல்லாம் சேர்ந்து வேட்டு வச்சிருவாங்க போட்டு இன்னைக்கு விழி பிதுங்கிய நிலையில் எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் தான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.